இந்த முஹர்ரம் மாதத்திலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆஷூரா என்று அழைக்கப்படக்கூடிய நாள். அது முஹர்ரம் மாதத்தின் பிறை 10ஆம் நாளாகும். சரி, முஹர்ரம் 10ஆம் நாளுக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு? அதுக்கு என்ன அவ்வளோ பெரிய மரியாதை? சுப்ஹானல்லாஹ். என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பல வெற்றிகளையும் பல மகிழ்ச்சியான விடயங்களையும் உலகம் முழுவதிலும் வாழ்ந்த உம்மத்துக்கு கொடுத்த நாள் முஹர்ரம் 10. இப்ப எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் சுவர்க்கத்தில் அவங்களை படைச்சான். அல்லாஹ் சுவர்க்கத்தில் அவர்களை படைத்து அவருக்குரிய ஜோடியையும் உருவாக்கி படைத்து சுவர்க்கத்தில் அவங்களை வாழ வைத்தான். சுவர்க்கத்துல சுவன வாழ்க்கையை கொடுத்திருந்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவங்கள மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும். ஒரே ஒரு கட்டளை, இதோ இந்த மரத்தின் கனிகளை மட்டும் சாப்பிடாதீங்க, மற்ற சுவனத்தின் இன்பங்களை நீங்க தாராளமாக அனுபவிக்கலாம். ஆனால் ஷைத்தானுடைய சூழ்ச்சி, சையத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதன் கனியை சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், நபிமார்களை பொறுத்தவரையில அவங்க பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவங்க. நபிமார்கள் குஃப்ருடைய விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. நபிமார்கள் பெரும் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் கேவலம் தரக்கூடிய சிறிய பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அதெல்லாம் அவங்ககிட்ட நடக்காது. இந்த மூணுமே நடக்காது. ஆனால் கேவலம் தராத சிறு பாவங்கள் அவங்ககிட்ட நடக்கலாம். அதுதான் இன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நடந்தது. அந்த கனியை அல்லாஹ் திங்க வானான்னு சொல்லி இருந்தா அவர் போய் தின்னுட்டாரு. அப்போ அவர் பெரிய பாவமா செஞ்சாரு? நபிமார்கள் பெரும்பாவங்கள் செய்வாங்களா? இல்ல இல்ல இல்ல. அவர் செஞ்சாரு ஒரு சிறிய பாவம், அதுலயும் கேவலம் தராத ஒரு சிறிய பாவத்தை செஞ்சாரு. அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து அவங்களை பூமிக்கு இறக்கிட்டான். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு கேட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தான். அது எந்த நாள்ல தெரியுமா? முஹர்ரம் பிறை 10ல தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்று அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கிய நாள் இந்த முஹர்ரம் பிறை 10. சுப்ஹானல்லாஹ். அப்ப எப்படியாப்பட்ட ஒரு நாள் பாருங்க.